யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகில் இன்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற தடையை பெற்றுக் கொண்டனர். எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நீதிமன்ற தடை உத்தரவை ஏற்க மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடமாகாண சபை உறுப்பினர்களான M.K. சிவாஜிலிங்கம், அனந்தி சசிதரன், க. சர்வேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாகாண சபை உறுப்பினர்களிடம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை கையளிப்பதற்கு போலீசார் முயன்றபோது வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. அமைதியாத்தான் செய்து கொண்டிருந்தாங்க. நாங்கள் அமைதியாத்தான் நின்றோம். ஆனால் நீங்க ஏன் இந்த நேரத்தை தவிர்த்து இல்ல எங்களுக்கு பஸ் போக்குவரத்து பிரச்சனை, எங்களுக்கு மக்கள் ஒழுங்கு கூடக்கூடிய நேரம் 9 மணி தான். அதுக்கு பிறகு சனம். ஆனால் இதுல கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது, உங்களை செய்ய வேணாம் அப்படின்னு. ஆனா ஆர்டரை நீங்கள் முதல் தெரியப்படுத்த இல்லையா? நாங்கள் வந்து கொண்டிருந்த போது கூட தெரியப்படுத்த இல்லையா? நாங்கள் இங்க வந்து நின்ற பிறகுதான் கோர்ட் ஆர்டரை நீங்க கொண்டு வரீங்க. ஜட்ஜ் இரவில 10 மணி போய் குழப்பம் இல்லாத நீங்க எங்களுக்கு அறிவிச்சீங்களா எப்படி செய்ய போறோம்? போராட்டம் செய்யறதுக்கு அறிவிக்க இல்ல போராட்டம். இது வந்து நாங்க ரோட்டை பிளாக் பண்ணாம இல்ல, உங்களோட ப்ரோக்ராமுக்குள்ள வந்து ஒன்றும் பண்ண இல்ல. நாங்க ரோட்டோரம் இருந்து எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இதுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கு இந்த நாட்டில். இது அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரோட்டை பிளாக் பண்ணதாக தவறான தகவல் கொடுக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்திற்கான தடை உத்தரவை பெறுவதற்காக முன்வைக்கப்பட்ட காரணத்தை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மாகாண சபை உறுப்பினர்கள் அறிவித்தனர். A9 பிரதான வீதியை வழிமறைத்து கடற்தொழிலாளர்கள் சம்பந்தமான பிரச்சனையை முன்னிறுத்தி ஒன்று கூடல் ஒன்றை நடத்த ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டு யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரி எனக்கு அறிக்கையிட்டுள்ளார். தங்களால் இன்றைய தினம் கூட்டப்பட இருக்கும் கூட்டமானது பொதுமக்களுக்கும் அரச சொத்துக்களுக்கும் பொது அமைதிக்கும் பங்கம் அல்லது ஆபத்து ஏற்படும் அல்லது அவ்வாறு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்கள் உள்ளதாக மன்றுக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இதில் 3 எல்லாம் பொய்யான விஷயங்கள். ஒன்று, ரோட்டை நாங்கள் வழிமறிப்பதாக சொல்லப்படுகிறது. ரோட்டை தடை செய்திருப்பது போலீசார் தான். நாங்கள் இந்த மீனவர் பிரச்சனைக்காண்டி வரையில சரணடைந்த கைது செய்யப்பட்ட காணாமலாக்கப்பட்ட 20,000 தமிழ் மக்கள் நிலைமைக்கு அரசே பதில் சொல்லு. அதே போல தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் மக்களின் நிலங்களை மீள ஒப்படை. அண்மையில் நாட்டினுடைய பிரதமர் காணாமல் போனவர்கள் வெளிநாடு சென்றிருக்கலாம் அல்லது கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற பொறுப்பற்ற வகையில் கூறியிருக்கின்ற பதில். ஏனெனில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் பொறுப்புள்ள வகையில் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்.